வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் பேச போகிறது நேற்றே சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த 56 டேஸும் ஒவ்வொரு நாளும் ஃபைவ் பேஜஸ் அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்லேருந்து படிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அதில் தான் ஃபஸ்ட்டு 10 பேஜஸோட கண்டென்ட் சொல்கிறேன். எப்படி பிஹேவியர், ஒருத்தவங்களோட பிஹேவியர் எப்படி மணியை டெஸ்ட்ராய் பண்ணும், வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு கண்டென்ட்டை தான் அந்த ஃபஸ்ட்டு 10 பேஜஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து படிச்சுட்டு இருக்கையில் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்கே வர்ற ஒரு கஸ்டமர், அவர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்லாம் பண்ணி விற்கிறவர். அவர் நிறையா ப்ராடக்ட்லாம் பண்ணி விற்றுட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவரோட பிஹேவியர் எப்படி இருந்திருக்குன்னா, என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வந்து தோணுச்சுன்னா ஒரு $5000 எடுத்துகிட்டு போய் கோல்டு காயின்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வந்து பீச்சில் உட்காந்து தூக்கி போட்டுட்டு இருப்பாராம், ஒரு ஜாய்காண்டி கடலில். அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் வந்து உட்காந்துருக்கையில் அவருக்கு முன்னாடி இருக்க லைட்டு பிடிக்கலாட்ட அந்த லைட்டை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு $500 கொடுத்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ரூமில் இருக்க எந்த லைட்டுமே பிடிக்கல, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அதுக்கு ஒரு $1 பே பண்ணிட்டு இது மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு பிஹேவியர் வந்து அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தாராம். கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் வந்து பேங்க் கரப்ட் ஆகிட்டு ரொம்ப லாஸ்க்கு போயிட்டாராம். ஸோ ஸோ வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த பிஹேவியர்னால அவர் டெஸ்ட்ராய் ஆகிட்டார். இன்னொருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து வேற இல்லை, கேஸ் ஸ்டேஷன், இப்போ வந்து பெட்ரோல் பங்க் மாதிரி கேஸ் ஸ்டேஷனில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு, அட்டெண்டராக. அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவர் கிடைச்ச மணியை எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து மோஸ்ட்லி அப்படி இருப்பாங்க. பட் கரெக்டாக லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுவும் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்தவர் அவரோட லைஃப் எண்டிங்கில் பார்த்துருந்தா அவர்கிட்ட $8 million அவரோட அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து $2 million அவங்களோட குழந்தைங்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும், மிச்சம் $6 million அவரோட சொசைட்டிக்கு சேரிட்டிக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் பிஹேவியர் வந்து எந்த மாதிரி வந்து வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத இந்த ஃபஸ்ட்டு 10 பேஜில் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான். ஸோ நம்ம சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது நம்மளோட பிஹேவியர், நம்ம ஸ்பெண்டிங் பிஹேவியர், அதை ஹேண்டில் பண்ணுற பிஹேவியர் மேட்டர்ஸ். இதுதான் இந்த 10 பேஜஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ உங்களோட ஃபைண்டிங் என்ன இந்த இதுலன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட சூப்பர் கிளைமேக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் கிளைமேக்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த இயரை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராகவும் நல்ல லேர்னிங் இயராகவும் முடிக்கலாம். ஹாவ் அ சூப்பர் கிளைமேக்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.